வெளிநாட்டிலிருந்து இந்தியா செல்பவர்கள் எவ்வளவு தங்கம் எடுத்துச் செல்லலாம் என்பதை 2026 பட்ஜெட்டில் அறிவித்திருந்ததை சவுதி தமிழ் நியூஸ் வழியாக தெரிவித்திருந்தோம். அதில் கருத்து தெரிவித்த பலர் முந்தைய அளவில் மாற்றங்கள் எதுவும் இல்லை என தெரிவித்திருந்தனர். இன்னும் பலருக்கு அது குறித்த சந்தேகங்கள் எழுந்திருந்தன. அது குறித்த தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் காணலாம். பிப்ரவரி 2, 2026 முதல் அமலுக்கு வந்த 2026-27 மத்திய பட்ஜெட்டில் கொண்டுவரப்பட்ட மாற்றங்களில் வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கொண்டு வருவதும் முக்கியமான ஒன்றாகும். முன்பு இருந்த மதிப்பு வரம்பு நீக்கப்பட்டதே இதன் சிறப்பம்சம். தங்கத்தின் விலை மிக அதிகமாக உயர்ந்து விட்டதால் பழைய விதிகளின்படி எடை வரம்பை 20 கிராம் 40 கிராம் தொடுவதற்கு முன்பே அதன் பணமதிப்பு உச்ச வரம்பை தாண்டிவிடும் நிலை இருந்தது. இதனால் பயணிகள் வரி செலுத்த வேண்டியிருந்தது. இப்போது அந்த பிரச்சனை நீக்கப்பட்டுள்ளது. புதிய மற்றும் பழைய விதிகளுக்கு இடையிலான விரிவான ஒப்பீடு இதோ. முக்கிய மாற்றம்: பணமதிப்பு வரம்பு நீக்கம். பழைய விதி 2016 ஆண்கள் 20 கிராம், ஆனால் ரூபாய் 50,000 மதிப்புக்கு மிகாமல் இருக்க வேண்டும். புதிய விதி 2026 ஆண்கள் 20 கிராம், மதிப்பு வரம்பு கிடையாது. பழைய விதி 2016 பெண்கள் 40 கிராம், ஆனால் ரூபாய் 1,00,000 மதிப்புக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 40 கிராம் நகையின் மதிப்பு 6 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு மிகாமல் இருக்க வேண்டும். புதிய விதி 2026 பெண்கள் 40 கிராம், மதிப்பு வரம்பு கிடையாது. 40 கிராம் நகையின் மதிப்பு ரூபாய் 6 லட்சமாக இருந்தாலும் வரி எதுவும் கட்ட தேவையில்லை. கவனிக்க வேண்டிய முக்கிய நிபந்தனை: எலிஜிபிலிட்டி. மதிப்பு வரம்பு நீக்கப்பட்டாலும் இந்த சலுகையை பெற சில நிபந்தனைகள் உள்ளன. யார் வேண்டுமானாலும் வெளிநாடு சென்று உடனே தங்கத்தை வாங்கி வர முடியாது. இந்த சலுகையை பெற நீங்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராக அல்லது இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவராக இருக்க வேண்டும். குறைந்தது 1 வருடத்திற்கு மேல் வெளிநாட்டில் தங்கி இருந்திருக்க வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவிற்கு வந்து சென்ற குறுகிய பயணங்கள் அனுமதிக்கப்படும். ஆனால் மொத்தத்தில் நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர் என்ற அந்தஸ்து இருக்க வேண்டும். நீங்கள் 1 வருடத்திற்கும் குறைவாக வெளிநாட்டில் தங்கியிருந்தால் இத்தங்க நகைக்கான சிறப்பு சலுகை உங்களுக்கு கிடைக்காது. அத்தகைய சூழலில் நீங்கள் கொண்டு வரும் தங்கத்திற்கு உரிய வரியை செலுத்த வேண்டும். உதாரணத்திற்கு 2026 விலை நிலவரப்படி தங்கத்தின் விலை 10 கிராமிற்கு சுமார் 1,50,000 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். சூழல்: ஒரு பெண் பயணி 40 கிராம் தங்க நகைகளை இந்தியாவிற்கு கொண்டு வருகிறார். பழைய விதிகளின்படி மொத்த மதிப்பு 6 லட்சம் ரூபாய். வரி விலக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே. மீதமுள்ள 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகப்படியான சுங்க வரி செலுத்த வேண்டும். புதிய விதிகளின்படி 2026 மொத்த மதிப்பு 6 லட்சம் ரூபாய். எடை 40 கிராம் அனுமதிக்கப்பட்ட அளவிற்குள் உள்ளது. எனவே வரி எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் தங்கம் இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் 20 கிராம் 40 கிராமுக்கு மேல் தங்கம் வைத்திருந்தாலோ அல்லது 1 வருடத்திற்கும் குறைவாக வெளிநாட்டில் தங்கியிருந்தாலோ விமான நிலையத்தில் உள்ள ரெட் சேனல் நீங்கள் அதை அறிவிக்க வேண்டும். அதிகப்படியான தங்கத்திற்கு நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி செலுத்த வேண்டும்.